கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். 5 சட்டை, 5 சட்டை. இதுக்கு இன்னொரு பேர், காரண சரீரம்னாலும் அதே தான், அதுக்கு இன்னொரு வகையாக சொல்லுவாங்க, ஆனந்தமய கோஷம். கோஷம்னா உடம்பு, சரீரம்னாலும் உடம்பு தான், சரீரம்னாலும் கோஷம்னாலும் உடம்பு தான். ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், குணமய கோஷம். இதை மனோன்மய கோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம், நீங்கள் மனோன்மய கோஷம்னே போட்டுங்க, இது வேண்டாம். மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் கடைசியாக இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம் முதல்ல இந்த பேர் எழுதிட்டிங்களா? மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். அன்னமய கோஷம். அடுத்தது, இந்த காரண சரீரம் என்பது மாயை. இப்போ நம்ம இந்த 36 தத்துவம் படித்தோமா இல்லைங்களா? அதில் விஞ்ஞான தத்துவத்து நமக்கு பிரளயாளருக்குரிய அந்த தத்துவங்களிலே முதலிலே படைக்கப்பட்டது எது? மாயை. அந்த மாயையை நமக்கு பெருமான் என்ன செய்கிறாரு? முதல் சட்டை. முதல் சட்டை இது எப்போ? முதல் பிறவி. பிறவிக்கு வராதற்கு முன்பாக ஆன்மா கேவலத்தில் ஆணவ மலத்தோட அழுந்தி கிடந்தது. சொன்ன ஞாபகம் இருக்கா? அழுந்தி கிடந்தது. அந்த ஆன்மாவை எடுத்து பெருமான் என்ன செய்கிறாரு? பிறவியில் விடுறார். பிறவியில் விடுகிறார். விடுகிற போது அவர் முதல்ல என்ன செய்கிறாரு? மாயைங்கிற தத்துவத்தை கூட்டுகிறார். முதல்ல மாயைங்கிற தத்துவத்தை கூட்டுகிறார். ஒரு சட்டை போட்டு விடுறார். ஒரு சட்டை. இப்போ காலையில் அம்மா பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா என்ன செய்வாங்க? குளிக்க வச்சு ஒரு ஒரு இன்னர், மேலே ஒரு இன்னர், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு கோட்டு, ஒரு டையை மாட்டி விட்டு பாடலாம் அடித்து போ தம்பி அப்படின்னா அவன் டிங்க டிங்க டிங்கன்னு பஸ் ஏறி போவான். 3 வயசு பையன் எல்கேஜி போகிறான் இல்லையா? அவனுக்கு என்னது? நம்மளே ரெடியாகி போகிறோம் அப்படின்ட்டு போவான். அவனுக்கு என்ன தெரியாது? ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் எப்படி போவான்? போகும்போதே போது பார் ராஜா மாதிரி போகிறாயா அப்படின்னு அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லையா? அது மாதிரி நமக்கு 5 சட்டையை மாற்றாரு சாமி. முதல்ல காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிற மாயை. இந்த மாயை என்கின்ற தத்துவத்தோடு ஆன்மாவை கூட்டுகிற போது ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தம் தோன்றும். ஏன்னா இது வரைக்கும் எப்படி கிடந்தது? ஆணவ மலத்தில் துன்ப வடிவாக கிடந்தது. துன்ப வடிவாக கிடந்தது. இப்போ ஒரு தத்துவத்தை அப்படி கூட்டினோடனே இதுக்கு என்ன வந்துச்சு? ஒரு சந்தோஷம் வருமா ஆன்மா. அப்போ ஏன்னா மூச்சு முட்டி கிடக்குது. இப்போ என்னாச்சு? ஒரு கதவை ஒரு ஜன்னலை திறந்தால் எப்படி இருக்கும்? அப்பாடா இப்போ கொஞ்சம் இப்போ ஃபேன் போய் கரண்டெல்லாம் போய் இருந்தது, திடீர்னு ஃபேன் வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? சொல்கிறோம்ல, அப்பாடா இப்போதாப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு சிறிய மகிழ்ச்சி தோன்றுதா இல்லைங்களா? அதுக்கு தான் என்னது பேர்? ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் ஆன்மாவுக்கு ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி. முதல் சட்டையை கூட்டுறார். அப்புறம் அதுக்கு மேலே 2வது சட்டையை கூட்டுறார். அது என்னதுங்க? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். ஆக 6 தத்துவங்கள். 6 தத்துவங்கள் கூட்டப்படுகிறது. அப்போ அதுக்கு என்ன பேருங்க? விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னா அறிவு. விஞ்ஞானம்னா அறிவு. அப்போ அறிவு விளங்குவதற்கான கருவிகள். அறிவு விளங்கணும்னா என்ன இருக்கணும்? காலம் வேணும், நியதி வேணும், கலை வேணும், வித்தை வேணும், அராகம். இதெல்லாம் கூடுனா தான் அறிவு விளங்கும். அறிவு விளங்கும். சொல்லுங்கய்யா, உங்களுக்கு எதோ சந்தேகம்? உங்கள் பார்வையிலே எனக்கு சந்தேகம் தெரியுது. சொல்லுங்கய்யா. இல்லை இருந்தால் கேளுங்க, பிறருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை. புத்தி இதெல்லாம் கூட்டுறாரு. எதுவும் தொழில் செய்ய ஆரம்பிக்கல. இப்போது வீட்டில் குக்கர் வாங்கிட்டு வரீங்க, அப்புறம் தானே சமையல் எல்லாம். முதல்ல என்ன வரணும்?
நல்லா வீட்டுக்குள்ளே ஜாமானமெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அந்தந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், வேலையே செய்ய முடியும். இப்போ எல்லாம் கருவிகள்லாம் கூட்டப்படுகிறது. தொழில் படுறது அப்புறம்தான். சரிங்களா? அப்போ முதல்ல கூட்டப்படுகிறது கருவிகளெல்லாம். ஏன்னா இப்போ கருவியே இல்லாமல் இருக்கு. கேவல முதல் பிறவி, நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, முதல் பிறவியில் கருவியே இல்லாமல் ஆன்மா கேவலத்தில் அறிவு விளங்காமல் கிடக்குது. இப்போ முதல் கருவி எதை கூட்டுறாரு? மாயை கூட்டினார். அப்புறம் கால நீதி கலை எல்லாம் கூட்டுறாரு. இதெல்லாம் கூட்டுகிற போது அறிவு விளங்குவதற்கான தகுதியை பெறுகிறது. தகுதி தான் வந்துருச்சுன்னா அறிவு விளங்கலை, அறிவே விளங்கலை. ஆனால் அறிவு விளங்குவதற்கான சட்டை, அறிவு விளங்குறதுக்கான சட்டை. அதனால் இதுக்கு என்ன பேர்? விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா அறிவு. அறிவு விளங்குவதற்கான சட்டை என்பதினாலே இதற்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேர். பஞ்ச கஞ்சுகன், கஞ்சுகன்னா 5, புருடன்னா நிற்கிறானா இல்லையா? புருடன் ஆயிடுது. புருடன்னாவே என்ன அர்த்தம்? கால நீதி கலை எல்லாம் 5 பேர் சேர்ந்தாதான் புருடன். 5 பேர் சேரணும். யாரு? காலம், நீதி, கலை, வித்தை, அராக. இந்த 5 சேர்ந்துட்டா அவன் புருடன். சரியா? அப்போ அவனுக்கு என்ன பேர்? பஞ்ச கஞ்சுகன். கஞ்சுகம்னால உடம்பு தான். 5 பேர் கூடிய ஒரு சட்டை, அதுக்கு தான் கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம். இது ஒவ்வொன்றும் காரண பெயர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு தான் நான் விளக்கிட்டு இருக்கிறேன். சட்டங்கிறதுனால காரண சரீரம், சட்டங்கிறதுனால காரண சரீரம். அங்கே ஒரு ஆனந்த விளங்குவதனால ஆனந்தமய கோஷம். ரெண்டும் ஒன்று தான். அதேமாரி 5 சட்டை கூடுவதனால கஞ்சுக சரீரம், அங்கே அறிவு விளங்குவதனால விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது குணசரீரம். குணசரீரம். மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம். குணத்தத்துவம் இங்கே கூட்டப்படுகிறது. சித்தம் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதை குணத்தத்துவம்னு சொல்லலாம், குணம்னு சொல்லலாம். குணம்னு சொன்னால் சித்தம் சொல்லக்கூடாது, சித்தம் சொன்னால் குணம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனால் குணசரீரம், குணசரீரம். இங்கேயே மனோன்மய கோஷம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நுட்பமான இடம் இருக்குது. நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். இந்த இடத்துல மனோன்மய கோஷம்னு வச்சுக்கங்க. சரியா? இது கொஞ்சம் விளக்கணும், அப்புறமா நான் விளக்குறேன். சரி, அடுத்தது சூக்கும சரீரம். சூக்கும சரீரம். இங்கே என்ன வருது? புத்தி, அகங்காரம், மனம். அந்த கரணம் 4. 4ல் ஏற்கனவே எது கூடிருச்சு? சித்தம் கூடியாச்சு. அப்போ எத்தனை இருக்கும்? மீதி 3. அந்த கரணம் 4ல் சித்தம் போக மீதி இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் 3. அதோட சேர்த்து தன்மாத்திரைகள் 5. தன்மாத்திரைகள் 5. ஆக மொத்தம் எத்தனை கருவி? 8. இதில் 8 கருவி, இங்கே 6 கருவி, இங்கே 1 கருவி. சரியா? சரிதானே சார்? இங்கே 1, இங்கே 1, இங்கே 8. இதுக்கு சூக்கும சரீரம். ஒரே நிமிஷமா. சூக்கும சரீரம்னு பெரிய. இது எத்தனாவது சட்டை? 4வது சட்டை. 4வது சட்டை. இது வரைக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே வகையான உடம்பை தான் பெருமான் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இறைவன் கொடுக்கிற உடம்பில் எந்த வேறுபாடும் கிடையாது. உங்களுடைய சூக்கும சரீரமும் என்னுடைய சூக்கும சரீரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இறைவன் கொடுக்குகிற போது இந்த சூக்கும சரீரம் எந்த உயிருக்கும் அவன் என்ன செய்வதில்லை? மாற்றி கொடுப்பதே இல்லை. மாற்றி கொடுப்பதே இல்லை. மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வேற. இறைவன் ஏன் இவற்றை மாற்றி கொடுக்காம ஒரே மாதிரி கொடுக்குறான்? அவன் எந்த உயிர் மேலேயும் அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். இவர் வேண்டியவர், வேண்டாதவர் அப்படின்னு யாரையும் பார்த்து அவன் என்ன செய்வதில்லை? உடம்பை கொடுப்பது இல்லை. எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி தான் என்ன செய்கிறான்? உடம்பை கொடுக்குறான். அடுத்தது நான் இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இதில் தான் ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, பூதங்கள்
5. இது தூள சரீரம், இது தூள சரீரம். சரி, டீயை சாப்பிடுங்க. சாப்பிட்டு மேலே இதனோட தொடர்ச்சியை பார்ப்போம். சரீரம், பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 சட்டைகள் வரைக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவன் என்ன செய்கிறான்? ஒரே போல கொடுக்குறான். அப்போ எது மாறுது? தூள சரீரம் என்பது தான் மாறுகிறது. இப்போ நம்ம கண்ணுக்கு புலப்படுவதில் என்னது? தூள சரீரம். இந்த உடம்பு தான் எல்லாம் வேறு வேறு உடம்பு. ஆண், பெண், ஆடு, மாடு, வேறு வேறு உயிரினங்கள் எதா இருந்தாலும் எல்லாம் என்னது? தூள சரீரம்தான். அதுக்குள்ளே இருக்கிற சூக்கும சரீரம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது முதல் பிறவியிலிருந்து முத்தி காலம் வரைக்கும் சூக்கும சரீரம் மாறவே மாறாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறுவது எது? இந்த பிறவிக்கு வந்தாச்சு, ஆணுடம்போ பெண்ணுடம்போ ஏதோ ஒன்று எடுக்கிறோம், வினைகளை ஈட்டுக்கிறோம், காலம் வந்து சேருது, போய் சேர்றோம். அப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? தூள சரீரத்தை அழிச்சிட்றார். இந்த சரீரம்தான் அழியுது, இதுதான் அழியுது. எது அழிவதில்லை? இது வரைக்கும் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. இந்த சூக்கும சரீரத்தை எடுத்து என்ன செய்வார்? இன்னொரு தூள சரீரத்தை படைத்து அதில் வச்சுருவார். அடுத்த பிறவியில் ஆண் பெண்ணாக பிறக்கலாம், பெண் ஆணாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், பேயாக பிறக்கலாம், எதோ வேணாலும் பிறக்கலாம். அதற்கு காரணம் என்னது? நாம் செஞ்ச வினை. வினைக்கு தக்கவாறு இறைவன் என்ன செய்கிறான்? அடுத்தடுத்த பிறப்புகளிலே உடம்பை படைத்து கொடுக்கிறான். அப்போது முதல் பிறவியிலேயே 4 சட்டைகளை படைத்து ஆன்மாவை என்ன செஞ்சுறாரு? அதில் பொருத்திறார். முத்தி காலத்தில் தான் பெருமான் திருவடி நீழலில் 2.5 கலக்கின்ற பொழுது ஆன்மா இந்த 4 சட்டையும் விட்டுட்டு எங்கே போவோம்? திருவடியில் போய் 2.5 கலந்துரும். அந்த ஆன்மா மேலே பிறக்காது. திருவடியில் கலக்கிற ஆன்மா மேலே பிறப்பதில்லை. அப்போது இங்கே ரொம்ப நுட்பமாக ஒரு இடம் இருக்குது, சொல்கிறேன், வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க. சரியா? இப்போது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரி சூக்கும சரீரம் பெருமான் கொடுக்கிறான் என்று சொன்னால், அப்போது தூள சரீரம் எப்படி வரணும்? வரணுமா இல்லையா? ஒரு பிறப்பிலாவது வரணுமா இல்லையா? முதல் பிறப்பிலையாவது எப்படி வரணும்? ஒரே மாதிரி தானே வரணும். சரியா? அடுத்த பிறப்பு, 2வது பிறப்பு, 3வது பிறப்புலாம் விட்டுருங்க. நம்ம முதல் பிறப்பில் ஏதாவது செஞ்சோம், அந்த வினையினால் மாறிடுச்சு அப்படிலாம் சொல்லலாம். முதல் பிறப்பிலேயே ஆன்மாக்கள் வேறு வேறு தூள உடம்புகளை பெறுவதற்கான காரணம் என்ன? அதாவது இங்கே பாருங்கள், இப்போ முதல்ல நீங்கள் கேட்டீங்க இல்லையா, என்னது புத்தி இருந்தால் தானே இருக்கும் அப்படின்லாம் கேட்டீங்க இல்லையா. இது வரைக்கும் இந்த சரீரத்தை கூட்டுகிற வரைக்கும் இதற்கு என்ன கிடையாது? வினை கிடையாது. மாயை கூட்டுகிற போதும் வினை கிடையாது, விஞ்ஞானமய கோஷத்தை கூட்டுகிற போதும் வினை கிடையாது. ஏன்னா தொழில் இல்லாமல் இருக்குது. எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? அசம்பிள் பண்ணுறீங்க, என்ன ஆக்டிவேட் பண்ணல. புரியுதா? இன்ஜின்லாம் பூட்டியாச்சு, பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணால் தானே ஓடும். இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. எங்கே இன்ஸ்டால் ஆனவுடனே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, மனம்ங்கிற கருவி. இந்த மனம்ங்கிற கருவியை கூட்டின உடனேயே இது என்ன ஆகிடும்? ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஆக்டிவேட் ஆகிற போது இது என்ன செய்யும்? வினை புரிய துவங்கும். இப்போ தூள சரீரம் வராமையே இதுக்கு வினை வந்துடும். முதல் பிறப்பில் 3 சட்டையை கூட்டி 4வது சட்டையை கூட்டுறாரு. கூட்டும்போது மனம்ங்கிற கருவியை கூட்டின உடனே இது என்ன செய்யும்? வினை செய்யுது. வினை என்பது என்னது? அறிவில் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துட்டாவே என்ன வந்துடும்? வினை வந்துடும். விருப்பு வெறுப்பு வந்துடுதா இல்லையா? அது வந்துடும். அப்போ விருப்பு வெறுப்பு வருகிற போது அதற்கு வினையாகும். அந்த வினைக்கு தக்கவாறு இந்த உடம்பை கொடுப்பார். சரியா? இப்போ அடுத்த கேள்வி,
இப்போ விருப்பு வெறுப்பு என்பது, இப்போ நான் ஒரு பொருளை விரும்புகிறேன், ஒரு பொருளை வெறுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு விருப்பம் வருது. இப்போ திருமுறை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு எது மேலே விருப்பம் வருது? திருமுறை மேலே விருப்பம் வருது. இந்த விருப்பத்துக்கு எது காரணம்? மனம் காரணம். ஏன் மனம்? இப்போ உங்கள் மனம் ஒன்று நினைக்குது, ஏன் மனம் ஒன்று, எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மாதிரி மனசு நினைக்க மாட்டேங்குது? முன்ன செஞ்ச வினை நல்வினை இருந்தால், அதுக்கு தான் நான் வர கேள்வியே அதுதான். நான் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது. வினைக்கு தக்கவாறு விருப்பம் வரும். நல்வினை இருக்கிறவங்களுக்கு நல்ல விருப்பம் வரும், தீவினை இருக்கிறவங்களுக்கு தீய பொருள் மேலே விருப்பம் வரும் இல்லையா? இப்போ திருமுறை மேலே நமக்கு விருப்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ நல்லது செஞ்சுருக்கிறோம், அதனால் அந்த விருப்பம் திருமுறை மேலே வருது, சாத்திரத்து மேலே வருது, இதெல்லாம் வருது. சரி, ஓகே. பிறப்பில் வினையே செய்யலையேயா, இப்போ தான் மனசையே கூட்டுறீங்க. மனசையே கூட்டுறீங்க. கூட்டின உடனே அப்போ என்ன செய்யணும்? எல்லாம் ஒரே மாதிரி தானே விருப்பம் வரும். ஏன்னா எந்த உயிரும் இதுக்கு முன்னாடி என்ன செய்யலை? வினை செய்யலை. இப்போ வினை செய்யாது இருக்கிற போது மனசை கூட்டினா விருப்பம் எப்படி வரணும்? எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி வரணும். வரணுமா வரக்கூடாதா? வரணும். அப்போ உடம்பு என்ன ஆகிடும்? அப்போ பதில் அதுதான். ஏன்னா ஒரே மாதிரி விருப்பம் வரும், இல்லை ஒரே மாதிரி வெறுப்பு வரும். அப்போ அந்த விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு தூள தேகம் வரும். அப்பவும் ஒரே மாதிரி தானே வரணும். அப்படி தானே வரணும். அப்படி தானே வரணும். வருதா? வராது. இது ரொம்ப நுட்பமான இடம். இது முதல் பிறவியை சிவஞான போதத்தில் முதல் நூற்பாடை சொல்லிட்டு இங்கே சொன்னால் புரியாது விட்டுருங்கன்றார். ரெண்டாவது நூற்பாடை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்றுன்னு எழுதுவார். எது? ரெண்டாவது நூற்பா. அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோயனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று. ரெண்டாவது நூற்பா புனருற்பவத்தை சொல்லுகிறது. எதை சொல்லலை? முதல் உற்பவத்தை சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா இங்கு சொன்னால் புரியாதுன்ட்டார். ஒரு நூற்பாவை தான் படிச்சிருக்கிறீங்க. ரெண்டாவது நூற்பா சொல்லும் போத புனர் உற்பவத்தை சொன்னால் தான் புரியும், முதல் உற்பவம் சொன்னால் புரியாதுன்னு சொல்ல சிவஞான போதத்திலே சொல்லக்கூடாது. நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஆசை தான். என்னன்னு கேட்டால் சொல்லி வைப்போம். எதையுமே ஒரு தடவை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, நுட்பமான செய்திகளை ஒரு முறை சொன்னால் நம்மால் விளங்க முடியாது. 10 முறை கேட்கணும். வாய்ப்பு வரும்போதெல்லாம் சொல்லி வச்சோம்னா இந்த வகுப்பு முடியறதுக்குள்ளே ஒரு 4 தடவை 5 தடவை இந்த கேள்வி வரும், இந்த இடம் வரும். அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கடைசி வகுப்புலையாவது புரியும். புரியுதா இல்லைங்க? திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ நம்ம அந்த இடத்துல சொல்லும்போது முதல் தடவை கேட்பீங்க, புரியாது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல உண்மை விளக்கத்திற்குரிய இடம் இல்லை. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் கேட்குற கேள்வியோ பதிலோ எதற்குரியதல்ல? உண்மை விளக்கத்திற்கு உரியதல்ல. ஆனாலும் கூட இந்த இடத்துல இதெல்லாம் தொட வேண்டிய நோக்கம் பின்னாடி வரும்போது விளங்கும். புரியுதா இல்லைங்களா? எப்பவுமே அது அப்படி போனால் நல்லா இருக்குங்கிறது அடியனுடைய பார்வை. ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுங்க. சரி, இப்போ கேள்விக்கு வந்துடுவோம். இப்போது முதல் உற்பவத்தில் மனதை கூட்டிய பொழுது விருப்பம் வருகிறது என்று சொன்னால் விருப்பமும் ஒன்று போல தோன்ற வேண்டுமே, ஏன் ஒன்று போல தோன்றுவதில்லை என்று சொல்லுகிறது ரொம்ப நுட்பமான இடம். ஆன்மாக்கள் பல, ஆன்மாக்கள் பல, ஒன்றல்ல. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை ஆன்மாக்கள் பல. பலன்னு சொன்னாவே என்ன ஆகணும்? இலக்கணங்கள் பலவாகாத வழி இலக்கியங்கள் பலவாகா. இலக்கணங்கள் பலவாகாத வழி இலக்கியங்கள் பலவாகா. என்னங்க அது புரியறதுக்கு இது சொல்கிறீங்க, இதுவுமே எனக்கு புரியல. அப்படி தானே? ஒன்றும் இல்லை. ஒன்றுன்னு சொல்கிறதுக்கும் பலன்னு சொல்கிறதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால் என்னது? ஏதோ சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நான் இங்கே பெரிய புராணம் 10 புக்கு வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? 10 புக்கு வச்சுருக்கிறேன். நான் எடுத்து உங்கள்கிட்ட ஒரு புக் கொடுக்குறேன். நீங்கள் ஐயா கீழே இருக்கிற புக்கு கொடுங்க. நான் என்ன சொல்லுவேன்? ஓ
எல்லாம் ஒன்றுதாயா. ஏன்? அதுவும் பெரிய புராணம் தான், இதுவும் பெரிய புராணம் தான், ஒரே பதிப்பு தான், ஒரே பிரிண்டிங் தான். வேறு பதிப்பு வேறையாக இருந்தால் கூட என்ன சொல்லலாம், படம் நல்லா இருந்ததுங்க, எழுத்து பெருசாக இருந்ததுங்க, எதையாவது ஒன்று சொல்லலாம். யோ எல்லாம் ஒரே புக், அதில் என்ன இருக்குதோ அது இது. அப்போ இதுவும் அதுவும் என்னது? ஒன்று. அப்போ இதுக்கு என்ன இருக்கக்கூடாது? ரெண்டுலேயும் எப்படி எடுத்து இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் கொடுத்தா எந்த வேறுபாடு இல்லாமல் இருந்தால் இது என்னது? ஒன்று. பலன்னு சொல்லிட்டா என்னது? சம்திங் டிஃப்ரென்ஸ். ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்தால் அன்றி அதை பலன்னு சொல்லக்கூடாது. சரியா? இது புரிஞ்சிருச்சா? சரி. இப்போ ஆன்மாக்கள் பல. ஏன்னா இது ரொம்ப நுட்பம். ஆன்மா என்ற ஒன்று இல்லை, பரமான்மா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற சமயம்தான் இங்கே நமக்கு கேள்வியை. அவங்க என்ன சொல்கிறாங்க? சீவான்மாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பரமான்மா தாயா, இருக்கிறது ஒன்றே ஒன்று தாயா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லை? ஏகான்மவாதி சங்கரர் முதலாகிய சமயம். நாம் என்ன சொல்கிறோம்? பரமான்மா வேற, சீவான்மா வேற, பரமான்மா ஒன்று, சீவான்மா பல சொல்கிறோமா இல்லையா? இப்போ பலனா எப்படி சொல்லுவீங்க? என்ன வேறுபாடு? பிறவிக்கு வருவதற்கு முன்பாக ஆன்மாக்களிடையே உள்ள வேறுபாடு என்ன? வேறுபாடு. நீங்க ஒற்றுமை சொல்றீங்க. பலன்னு சொன்னாங்க. இந்த இந்த ஆன்மா வேற, இந்த ஆன்மா வேற, இந்த ஆன்மா வேறன்னு ஒரு 10 ஆன்மா உங்களுக்கு முன்னாடி நிறுத்துறேன்னு வச்சுங்க. பிறவிக்கு வரல, இன்னும் பிறவிக்கு வராத ஒரு 10, இதில் ஒரு அசம்ஷன் புரியறதுக்காக, பிறவிக்கு வராத 10 ஆன்மாவை கொண்டு வந்து உங்களுக்கு வரிசையாக நிறுத்திட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுமா. ஒரே ஆன்மா, எல்லாம் ஒரே உயிர் தான் இருக்குது. நான் அடுத்தது ஈயா புய இல்லை 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 இல்லை, அது இல்லை. ஆன்மாக்களின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ வளம் வேறுபட்டு நிற்கும். ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவையும் ஆணவ மலம் மறைச்சிருக்கா? எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி மறைக்காது. ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவையும் எப்படி செஞ்சுருக்கோம்? வேற 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 மாதிரி மறைச்சிருக்கும். அதனால் இந்த ஆன்மா நினைக்கிற மாதிரி இந்த ஆன்மா நினைக்காது. எப்போ? பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே. அதுக்கு அதான் இலக்கணம். ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் அனாதி கேவலத்திலேயே மறைத்து நின்றது. படிச்சிட்டிங்களா? அதோட இன்னொரு அடிஷனல் ஒரு வேர்டு சேர்த்திக்கங்க. ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியே மறைத்து நிற்கும். இப்போ எப்படிங்க அதை நம்புறது? நீங்கள் சொல்கிற எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப அடிப்படை. ஆன்மாக்கள் எத்தனை வகைப்படும்? இப்போ இல்லை, இது விட்டுருங்க, பழங்கிறத விட்டுருங்க. பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர். என்ன வேறுபாடு? இப்போ ஒருமல ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவ மலமும், இருமல ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவ மலமும், மும்மல ஆன்மாவின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலமும் ஒன்று போல் இருக்குமா? புரிஞ்சிருச்சா? அப்போ அது பல்கா பிரிக்கிறீங்க. அப்போ ஆணவ மலம் 3 கேட்டகரியாக இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப கம்மியாக இருந்தால் அவர் எங்கே போயிடுவார்? விஞ்ஞான கலராக போயிடுவார். கொஞ்சம் கூட இருந்தால் பிரளய கலராக போயிடுவார். அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் சகலர் ஆயிடுவார். அப்போ ஆன்மாலாம் ஒன்று தான். அந்த ஆன்மாவை அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தின் தன்மை 3 திறமாக இருக்கிறது. புரியுதா? 3 திறமா இருக்குது. 3 திறம் இல்லையா? எத்தனை ஆன்மா இருக்குதோ அத்தனை திறமா இருக்குது. சகலர்னு எடுத்துக்கிட்டாலும் சகலரில் ஒரு 1,00,000 கோடி ஆன்மா இருக்குதா, 1,00,000 கோடி தினுசா இருக்கும். ஒன்றாய், ஆணவம் இலக்கணம் பின்னாடி சொல்றார், ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் ஆன்மாவின் தன் அறிவுடு தொழிலை ஆர்த்து நின்று. ஆணவ இலக்கணம் பின்னாடி சொல்றார், ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய். அநேக சக்தின்னு என்னதுங்க? எத்தனை ஆன்மா இருக்கோ அத்தனை சக்தி. ஆணவ மலம் பொருளால் ஒன்று, சக்தியால் பல. எவ்வளவு சக்தினா எத்தனை ஆன்மா இருக்குதோ அத்தனை சக்தி. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மா அறிவையும் தனித்தனியாக மறைச்சிருக்கும்.
புரியுதா இல்லைங்களா? ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே நேரத்தில் வரோம், எல்லாரும் ஒட்டுக்கா பாடம் கேட்குறோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா புரியுது? புரியுதா? ஏன் புரியல? அவரவர் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தின் வன்மைக்கும் மென்மைக்கும் ஏற்ப பாடம் விளங்கும். ஆணவ மலத்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வினையும் வேலை செய்யும். புரியுதுங்களா? அதனால் இயல்பாகவே ஆணவ மலத்தின் வலிமை ஆன்மாக்கள் தோறும் வேறுபட்டு நிற்பதினால மனதை கொடுத்த உடனே, மனதை கூட்டிய உடனே இதனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும், இன்னொரு ஆன்மாவின் விருப்பம் வேற மாதிரி இருக்கும். விருப்பத்துக்கு தக்கவாறு தூள தேகம் மாறிடும் முதல் பிறப்பில் நான் சொல்கிறது. அப்புறம் நம்ம வினையை செய்கிறோம், வினைக்கு தக்கவாறு ஒவ்வொரு உடம்பாக எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். சரிங்களா? இது ரொம்ப நுட்பமான இடம். புரிஞ்சால் வச்சுக்கங்க, புரியலன்னா பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள், தத்துவங்க எண்ணிக்கை பார்த்துங்க. 1 இங்கே 15 ஆக மொத்தம் 36 வரும். சரியா? 36 தத்துவங்கள். இதுக்கு மேலே இதை விளக்குனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆக 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வாச்சொல்ல கூறின் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். மாயின் இலக்கணத்தை ஏறத்தாழ நமக்கு ஒரு 19 பாட்டுக்கு பக்கமாக விளக்குனார் இல்லையா? இப்போது ஆணவம்னா என்ன, வினைனா என்ன, 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. அடைவுன்னா என்னது? வரிசையா. வரிசை அடைவு அப்படின்னா வரிசையாக சொன்னேன். ஏன்? முதல்ல உனக்கு மண் சொன்னால் புரியும், நீர் சொன்னால் புரியும், கீழிருந்து வரிசையாக சொன்னையா. பூதங்கள் 5, அதுக்கு சூக்கும பூதம் 5, அப்படி வரிசையாக சொல்லி 36 சொல்லி முடித்தாச்சு. இப்போ ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. 8 கேள்வியில் ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன செஞ்சார்? 2 கேள்விக்கு ஒரே பாட்டு. அடுத்த 2 கேள்வி என்னது? ஆணவமேது மாறா வினையேது தானே கேள்வி. ஆணவமேது மாறா வினையேது, இந்த 2க்கும் ஒரே பாட்டில் சொல்லிட்டார். என்னதுங்க? அறியாமை ஆணவம். ஆணவத்தை ரொம்ப சிரமப்பட வேண்டாயா, அறியாமதே ஆணவம், அறியாமதான் ஆணவம் சொல்லிட்டார். அடுத்தது சுகமும் துக்கமும் நீயான சுகதுக்கம். சுகத்தையும் துக்கத்தையும் நீ எப்படி அனுபவிப்ப? அதுவாகவே அனுபவிப்ப. இன்பப்படுகிற போதும் நான் தான், துன்பப்படுகிற போதும் நான் தான். அதை பிரித்து காண முடியாமல் இன்ப துன்பத்தை நீ அனுபவிப்ப. அதற்கு என்ன பேர்? வினைன்னு பேர். வினைன்னு பேர். இப்போ ஒரு கேள்வி, மாயையை இத்தனை பாடலில் விளக்குனாரு, ஆணவத்தை ஒரு 2-3 பாட்டில் விளக்கியிருந்தால் தான் என்ன, கண்மத்தை கொஞ்சம் விளக்கியிருந்தால் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அதான் இது ரொம்ப அடிப்படை நூல். இவருடைய நோக்கம் சைவ சித்தாந்தத்தின் ஒரு அடிப்படையை நீங்கள் வாங்கி கொள்ளணும். ஆணவத்தை விளக்கணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்? அறியாமல் தான் வரும், அப்படியே இருக்கும். ஏன்னா அதை விளங்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கஷ்டம். ஆணவத்தை விளங்குவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஒன்றும் அவசரம் இல்லையா, நீ அடுத்தடுத்த நூல் படிக்கும்போது தெரிஞ்சுக்கோ. இந்த நூலில் உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். அறியாமை எதுவோ அதுவே ஆணவ மலம்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஆனால் நீங்கள் இறைவனை அறிவது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் ஆணவத்தை அறிவது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அறிவில் பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம அறிவில் பின்னி பிணைந்திருக்கிறது. அறிவு வேலை செஞ்சால் கூடவே ஆணவ மலம் வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சால் கூடவே ஆணவ மலமும் வேலை செய்யும். அப்போது
அதை நாம் பிரித்து காண்கிறது என்பது ரொம்ப 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 கடினம். அதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, குருநாதருடைய திருவருள் வேண்டும். ஆணவத்தை அறிவதற்கு குருநாதனது திருவருள் வேண்டும் என்று சிவப்பிரகாசத்தில் 36வது பாட்டில் சொல்கிறார். நீ முதல்ல ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சமயங்களை 24 பிரித்தோமா இல்லையா? 24 சமயங்களாக பிரிச்சுருக்கோம். அதெல்லாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அந்த 24 சமயங்களிலே 18 சமயங்கள் ஆணவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. 24 தான் சமயம் உலகத்திலேயே. நம்ம தத்துவ ஞானத்தை வைத்து பார்த்தா சமயம்னா மற்றதெல்லாம் தத்துவ ஞானத்தை உடைய சமயங்கள் 24. இதில் ஆணவ மலம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 18 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களால் ஆணவ மலத்தை அடையாளம் காண முடியல. ஏன்னா முதல்ல நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் நோய்க்கு மருந்து தெரியும். நோயே கண்டுபிடிக்காதவன் 18 பேர் இருக்கான். அப்போ இது எவ்வளவு வலிமையானதாக இருக்கும் பாருங்கள். தத்துவ ஞானத்தில் இதில் நீங்கள் இப்போ தத்துவ ஞானம்னு சொன்னால் நீங்கள் கை காட்டக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுவான். தத்துவ ஞானத்தில் சமயம் எதுயா சமயம் அப்படின்னா இதுதாங்க சமயம்னு சொல்கிறானா இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் விரவி இருக்கக்கூடிய இன்னைக்கு லைவாக இருக்கிற தத்துவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவ சித்தாந்தியை தவிர வேறு எவனுமே ஆணவத்தை அறிஞ்சவன் இல்லை. அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மற்றவங்களாம் 1 2 தேடணும். அவ்வளவு கடுமையானது எதை அறிவது? ஆணவ மலத்தை அறிவது. எனவே உன்னறிய திருவருள் அன்றி மலம் உளது என்று உணர்வரிதாம்னு எழுதுகிறார் சிவப்பிரகாசத்தில். குருநாதனுடைய திருவருள் இல்லாமல் ஆணவ மலம் உண்டு என்பதை உன்னால் அறிய முடியாது. நீங்கள் அதை நீக்கிறதெல்லாம் வேற, ஆணவ மலத்தின் வலிமையை கெடுக்கிறதெல்லாம் வேற. முதல்ல என்ன அறியணும்? ஆணவ மலம் இருக்குதுன்னு அறியறதே குருநாதன் வந்தால் தான் அறிய முடியுமா? குருநாதன் வந்தால் தான் அறிய முடியும். இப்போது நம்ம இப்படி வச்சுக்குவோம். இப்போ நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், வந்தாச்சு. இப்போ வந்த உடனே இப்போ நமக்கு ஆணவ மலம் உண்டு. மலங்கள் எத்தனை? ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் கடகடன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த ஆணவத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம நடந்துட்டுருக்கா பாருங்க. நம்ம பொருள் உண்டு என்பதை பெயரளவில் தான் அறிந்திருக்கிறோம். ஆணவம் உண்டு என்பதை பெயரளவில் தான் அறிந்திருக்கிறோமே அன்றி அந்த ஆணவ மலம் அடங்குவதற்கான காரியங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றனவா? அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றனவா? சாதனைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். அது அவரவருக்கு வாய்த்த சர்க்குருவை பொறுத்து இருக்கிறது. அப்போ அதை அறிவது கடினம். அறிந்த பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கான சாதனைகள் செய்யப்பட வேண்டும். நம்ம ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பெருமான அறியறீங்களோ இல்லையோ ஆணவத்தை அறியணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வேறு வழி இல்லை. நம்ம அதன் வலிமை, ஏன்னா நம்ம அறிவில் எங்கெல்லாம் புத்தி குறுக்க போகுதோ அதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அது அதை நம்ம ஆணவம் என்று சொன்னால் நல்லா டக்குன்னு சொன்னோன்னா நமக்கு தற்போதம் அப்படின்னு ஒரு சொல் வரும். தற்போதம் மட்டும் ஆணவம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தற்போதம் மட்டும் ஆணவம் கிடையாது. காரியம் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம். ஆணவ மலத்தினுடைய காரியங்கள் என்று வரிசைப்படுத்துகிறார். நம்ம அடுத்து அதான் பார்க்குறோம். சரி, எனவே அறியாமை ஆணவம். சரி, வினைனா என்ன அப்படின்னா சுக துக்கம், இன்ப துன்பம் வினை என்று சொல்லுகிறார். விரிவுகள் நமக்கு சிவஞான சித்தியார்லேயும் சிவப்பிரகாசத்துலேயும் பார்க்கலாம். சிவப்பிரகாசத்தில் நமக்கு இந்த ஆணவ மலத்தின் இலக்கணத்தை 18வது பாட்டில் சொல்கிறார். சிவஞான சித்தியால் ஒரு அதிகாரம் முழுக்க சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் முழுக்க ஆணவ மலத்தின் இலக்கணத்தை விரிவாக 46 பாட்டை என்னமோ சொல்லிட்டு வர்றார். சரி, வினை சுக துக்கம் நீங்கள் சொல்லிட்டாரு. சிவப்பிரகாசத்தில் போனீங்கன்னா 18, 19, 20 மன்னிக்கணும் 28, 29,
30 3 பாட்டில் சொல்கிறேன். இதை சிவப்பிரகாச பாடல் எண்ணிக்கை தான். பாட்டெல்லாம் நீங்கள் போய் தனியாக படிச்சுக்கணும், இல்லை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? வினையின் இலக்கணத்தை எல்லாம் அங்கே சொல்கிறாரு. இங்கே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள், ஆணவ மலத்தினுடைய காரியங்கள் என்று 20 போன 5 நாள் வகுப்பில் பார்த்தோம். ஒரு பாட்டு தான் பார்த்தோம், முழுசாலாம் பார்க்கல. அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒரு நாள்லையெல்லாம் ஒரு நூல் என்பது எல்லாமே கடல் போன்று விரிந்திருக்கிற நூல்கள். எந்த நூலும் எல்லாம் இந்த கடையில் சாம்பிள் கொடுக்குற மாதிரி தான். என்னது, ஐயா இந்த இனிப்பை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு கொஞ்சோண்டு புட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வாங்கிக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியது தான். அதனால் 20 ஆணவ மலத்தினுடைய குணம் 8 என்று சொல்கிறார். 8 குணம் உண்டு ஆணவ மலத்துக்கு. ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் விகற்பம், சகற்பம், சகற்பம், குரோதம், இதெல்லாம் நம்ம நூல் இல்லை, பின்னாடி இருக்குது. சும்மா அது அங்கே பொருத்தம் நோக்கி எழுதி வச்சிருக்கு. மோகம், கொலை, அஞர், அஞர் ஞானத்துக்கு வர மதம், நகை, இப்போ நாம் பொதுவாக ஆணவம்னு சொன்ன என்ன நினச்சிக்கிறோம்? ஈகோ, தன்முனைப்பு, அதுதான் ஆணவ மலம்னு நினச்சிக்கிறோம். ஆணவம் அது மட்டும் செய்யாது, எத்தனை வேலை செய்யுதுன்னு பாருங்கள். விகற்பம், தன்னையே மேலாக கருதுவது. எல்லாத்துட்டையும் இருக்குது, இல்லாத ஆள் ஒரு ஆள் கிடையாது. விகற்பம் என்பது தன்னையே மேலாக கருதுவது. 2 சகற்பம், எல்லாம் தன்னாலே நிகழ்வது என்று கருதுவது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். நான் மட்டும் இல்லையே, நாங்கள் எங்கே போய் அதெல்லாம் நடக்காதுங்க, நான் தாங்க பூராத்தையும் செய்கிறேன். குரோதம், குரோதம் குரோதம் குற்றம் தன்பால் இருக்க, குற்றம் தன்பால் இருக்க பிறர்பால் சினம் கொள்வது. நம்ம கேட்போம் பார், நான் தான் சொல்லலை, உனக்குமா அறிவில்லை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லம்மோ. ஓ, பிறர்பால் சினம் கொள்வது. தப்பு நாம் செஞ்சுட்டு என்ன செய்வோம்? அடுத்து மேலே கோவப்படுவோம். சினம் கொள்வது, பிறர்பால் சினம் கொள்வது. நமக்கே நல்லா தெரியும் நாம தான் தப்பு பண்ணியிருப்போம். நம்ம தப்பு மறைக்கிறதுக்கு என்ன செய்கிறது? அடுத்து மேலே கோவப்படுறது. வீட்டில் குழந்தைங்களாம் பண்ணு பார்த்தீங்களா, தூங்கிட்டு என்னையே எழுப்ப மாட்டீங்க, நான் தான் தூங்கிட்டேங்க. அது தூங்கிட்டு என்ன செய்யும்? நான் தூங்கிட்டேன், நீ ஏமா என்ன எழுப்பல? இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம எதையாவது ஒன்று செஞ்சுருப்போம், அதுக்கு என்ன செய்கிறது? தூக்கி அடுத்தவங்க மேலே. நம்ம கீழே என்ன கேட்டாலும் கோவப்படாத 2 பேர் இருப்பாங்க, அவன்கிட்ட போய் வல்லு வல்லுன்னு கத்த வேண்டியது. நான் தான் செய்யலைன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஏன் சொல்ல மாட்டியா? ஞாபகப்படுத்த மாட்டியா? அப்படி இப்படின்னு சத்தம் போடுறோமா இல்லையா? எல்லாம் அதுதான். கொலை, மோகம், மோகம் குருவினாலும் நீதி நூல்களினாலும்
விளக்கப்பட்டவை மேல் பற்றும் மயக்கமும் நீங்காமை. நீதி நூல்களினாலும் விளக்கப்பட்டவை மேல் பற்றும் மயக்கமும் நீங்காமை. எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஆசிரியர் சொன்னாலும் சரி, நூல்களில் சொல்லியிருந்தாலும் நமக்கு என்ன செய்ய முடியல, எதையும் விடுற மாதிரி இல்லை. பற்று விட முடியல. இல்லைல்ல, பற்று எந்த பற்றை விட்டோம், அதுக்கு ஆணவமலம் காரணம். நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏன்னா உள்ள ஆணவமலம் தேயலை. ஆணவமலம் தேஞ்சாதான் பற்ற விட முடியும். அழகா வள்ளுவர் சொன்னாரா இல்லையா? பற்றுக பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றான் யாரு? பெருமான். அவன் பற்றியது அவனுக்கு என்னம்மா பற்று? அவனையே பற்றற்றான்னு சொல்லிட்டீங்க. அவனுக்கு எந்த பற்று இருக்கு? அதை போய் நான் எங்கேயா பற்றுறது? சொல்லுங்கம்மா. பற்றற்றான் பற்று என்ன? இருங்க அம்மா சொல்லுங்க. பற்றற்றான் பற்று என்னதான்? நீங்கள் தான். சும்மா தான் கேட்குறேன். நீங்கள் எதை என்னம்மா? ஆன்மாக்கள் மேலே பற்று வருதா? இல்லை. சரி உட்காருங்க. பற்றற்றான் பற்று என்பது சிவத்தினுடைய பற்றாகிய திருவருள். சிவம் சக்தி. நீ சிவத்தை போய் பிடிக்க விட முடியாது. எதை பிடிக்க முடியும்? சக்தியை தான் பிடிக்கணும். பற்றற்றான் பற்றாகிய திருவருளை பற்றுக. எதுக்கு? பற்று விடுவதற்கு. எந்த பற்றை விடுறதுக்கு? உலகப்பற்ற விடணும்னா திருவருளை பற்று. திருவருளை பற்றாத வரைக்கும் உலகப்பற்ற விட முடியாது. நீ என்னைக்கு திருவருளை பற்றுகிறாயோ, எப்பவுமே ஆன்மாவுக்கு ஒரு தன்மை உண்டு. ஏதாவது ஒன்றை பற்றித்தான் நிற்கும். எதையும் பற்றாம ஆன்மா நிற்காது. இப்போ எதை பற்றிட்டு இருக்கு? உலகத்தை பற்றி நிற்கின்ற ஆன்மா. இதை விடுனா விடமாட்டான். இதை விட்டுட்டு நான் அந்த இடத்துல நிற்பேன். எனக்கு தனியாக நிற்க தெரியாது. எனக்கு தனியாக நிற்க தெரியாது. எப்பவுமே ஏதோ ஒன்று கூட தான் நிற்பேன். இப்போ எதுவோடு நிற்கிறேன்? உலகத்தோடு நிற்கிறேன். இதை விடணும்னா விட மாட்டேன். என்ன செய்யணும்? இதை விடுனே சொல்லாது. இதை புடி. எதை புடி? திருவருளை புடி. திருவருளை புடினா என்ன செய்வான்? இப்போ குண்டா தூக்கிட்டு வரீங்கம்மா, இதை பிடிங்க அப்படின்னு என்ன செய்வீங்க? இருங்க எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த குண்டாவை வச்சுட்டு கொடுங்கன்னு அதை வாங்குவோம். வாங்க மாட்டோமா? அப்போ ஏற்கனவே உன்னை கையில் வச்சுட்டு இருக்கிறோம். அதை வாங்கணும்னா என்ன செய்யணும்? இதை விடணும். ஏன்னா நமக்கு எதுவும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிடிச்சி தான் நிற்கும். ஆன்மா ஒருபோதும் தனித்து நில்லாத இலக்கணம். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போ குழந்தைக்கு சொல்கிறோமா இல்லையா? இதை செய்யாதன்னு சொல்லாதீங்க. அது நீ அதை செஞ்சுக்கடா, இதை செய் அப்படின்னா அதை செய்யறதுக்கு இதை விட்டால் தான் செய்ய முடியும். புரியுதாளுங்களே? செல்ஃபோன் பார்க்காத சொல்லணும். ஏய் ஒரு அரை மணி நேரம் தேவாரம் படி, அப்புறம் நீ என்னமோ பண்ணு அப்படின்னா, சரி அரை மணி நேரம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வான்? அந்த அரை மணி நேரம் செல்ஃபோனை கீழே வைப்பான். நீங்கள் செல்ஃபோன் தொடாதன்னா அவன் செல்ஃபோனை வைக்கவே மாட்டான். இதை விடணும்னா என்ன செய்யணும்? இன்னொன்று பிடிக்கணும். வள்ளுவர் அழகாக சொல்லிட்டார், பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதுக்கு? பற்று விடற்கு, உலகப்பற்ற விடுவதற்கு. பற்றன்றான் பற்றினை பற்றுகனர். நீங்கள் திருக்குறள் முழுக்க சைவ சித்தாந்த நூல். அங்கங்கே நீங்கள் உலக நடையில் அந்த நூலை பார்க்கக்கூடாது, திருக்குறளை பார்க்கக்கூடாது. சரி, எனவே இப்போ என்ன பார்த்தோம்? மோகம் குருவினாலும் நீதி நூல்களினாலும் விளக்கப்பட்டவை மேல் பற்றும் மயக்கமும் நீங்காமை. அடுத்தது கொலை. தன் பொருட்டேனும் பிற பொருட்டேனும் பிற உயிர்களை கொல்லுதல். தனக்காகவோ பிறக்காகவோ உயிரை கொன்னாது என்னதுங்க? கொலை.
அஞர். அஞர் துன்பம் வருங்கால் அதனை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலின்றே. துன்பம் வருங்கால் அதனை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலின்றே வருந்துதல். புலம்புறதே, வேற ஒன்றும் இல்லை. துன்பம் வந்தால் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புறமா இல்லையா? அது ஆணவ மலத்தின் செயல். ஆணவ மலத்தினுடைய செயல். புலம்புறது ஆணவ மலத்தின் செயல். ஏன்னா ஆணவ மலம் குறைஞ்சதுன்னா துன்பத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? திருவருள் ஏதோ செஞ்சுருக்கிறோம் வரட்டும். அப்புறம் சாமி சொல்கிறாரா இல்லையா? என்னை படைத்திடலினேன் இடும்பைக்கு இடம் யாது சொல்லுங்கிறார். அவர் மாதிரி யார் துன்பப்பட முடியும்? அவ்வளோ துன்பத்துலேயும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சாமி நான் மட்டும் இல்லைன்னா துன்பத்தை எங்கே கொண்டே வச்சுருப்பார்? வைக்கிறதுக்கு இடமே கிடச்சிருக்காது. துன்பத்தை சாமி பார்த்தாராம். எல்லாம் அந்த பார்க்கடலை கடையும் போத ஒன்றா வந்துச்சாமா. என்ன வந்துச்சு? லட்சுமி. என்ன திரும்ப ஐயோ எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னாரு. சரஸ்வதி, பிரம்மா எனக்கு கொடு எனக்கு கொடு. காமதேனு எனக்கு கொடு. யார்? இந்திரன். கற்பக விருட்சம் எனக்கு கொடு எனக்கு கொடு. இப்படி எல்லாம் அப்படியே கடையை ஒவ்வொன்றா வந்துச்சாமா. துன்பம்னு ஒன்று வந்துச்சாமா. இதை கற்பனையாக சொல்கிறேன். அந்த பாட்டுக்கு பொறுத்து ஆழகால விஷம்தான் வந்துச்சு. சரியா? அது மாதிரி என்ன வந்துச்சு? துன்பம் வந்து சாமி இப்படி எடுத்து எங்கடான்னு பார்த்தா ஒரு பயில காணோம், ஒருத்தரையும் காணோம். ஆனால் பெருமான் யாருங்க? எல்லாத்துக்கும் அவன் வியாபகத்தில் இடம் உண்டு. இறைவனது வியாபகத்தில் எல்லா பொருளுக்கும் இடம் உண்டு. இப்போ இதை கொண்டு எங்கேயாவது வைக்கணும்னு பார்த்தாரா? இப்படி திரும்பி பார்த்தா நாவுக்கரசு பெருமான் அப்படின்னு இருந்தாரா, பிடிப்பான்னு கையில் கொடுத்துட்டாராம். அவர் தேவாரம், நாவுக்கரசு தேவாரம். என்னை படைத்திலனேன் இடும்பைக்கு இடம் யாது சொல்லு. துன்பத்தை எங்கே போய் வைக்கிறலான்னு பார்த்தாராம்மா. இந்த புடியான்னு கொடுத்துட்டாராம்மா. சாமி அதுக்காவது நான் பயன்பட்டனே. துன்பத்தை வைப்பதற்கு ஒரு இடமாக ஒரு களனாக நான் இருக்கிறனே சாமி, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போது அவ்வளவு துன்பத்தையும் தாங்கி கொண்டு திருவருள் என்று நின்றதுனால தான் ஒரு நாவுக்கரசு பெருமான். நம்மெல்லாம் கொஞ்சோண்டு வந்தால் என்ன ஆகும்? நமக்கு துன்பம் வருதோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாவே நம்மளால முடியாது. அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு இப்படியாச்சு. ஏன் நமக்கு வரதை விட அவன் நல்லா இருக்கிறாங்கிறதா பெரிய பிரச்சனையே போ இல்லையா? அதை விட நம்ம பக்கத்துக்கு இன்னொருத்தன் நம்ம விட துன்பப்படுறவன் இருந்தானா, அப்பாடா நான் பரவாயில்ல, என்ன கவலை, எனக்கு 10 ரூபா நட்டமானாலும் பக்கத்து ஐயோ 20 ரூபாயா நான் பரவாயில்ல. எப்பவுமே அது நமக்குள்ளே அந்த எண்ணம் வருதா இல்லைங்களா? அப்போது துன்பத்தை தாங்கி கொள்ளுகின்ற தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பேர்? அஞர்னு பேர். அடுத்தது மதம். பேச்சிலும் செயலிலும் தன்னை அதிகம் மதித்து வெளிப்படுத்துதல். பேச்சிலும் செயலிலும் தன்னையே அதிகம் மதித்து வெளிப்படுத்துதல். அப்புறம் இன்பம் இல்லாதவற்றை இன்பப் பொருளாய் கொண்டு அதனின் பெரிய பேறு இல்லை என்று மயங்கி கிடத்தல். உண்மையாகவே நாம் வைத்திருக்கிற சொத்து பத்து வீடு வாசல் எதுவும் நிலைத்த இன்பத்தை தராது. நினைத்து அதனையே மதித்திருத்தல். உண்மையான இன்பம் என்னது? இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நற்சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மேலா ஆளாய் கொய்மலச் சேவடியினையே குறுகினோம். கொய்மலச் சேவடியில் குறுகி நிற்பது தான் இன்பம். நமக்கு எது இன்பமாக தெரியுது? எல்லாம் இன்பமாக தான் தெரியுது. ஏன் தெரியுது? ஆணவ மூலம் காரியப்பட்டு நிற்கிறது. ஆணவ மூலம் காரியப்படுவதனாலே நிலையாத பொருளெல்லாம் நிலைத்த பொருளாக தெரியுது.
இன்பமில்லாததெல்லாம் இன்பமாக தெரியுது. புரியுதுங்களா? அதுதான் என்னது? மதம். அடுத்தது நகை, அறியாமை. தனக்கு வாய்த்த நலம் முதலியவற்றையே, நலம் நலம் சிறப்பு, தனக்கு வாய்த்த நலம் வளம் எப்படி வேணாலும் வச்சுங்க, முதலியவற்றையே சாலவும் மதித்திருக்கும் அறியாமையால், சாலவும் மதித்திருக்கும் அறியாமையால் வரும் அற்ப மகிழ்ச்சி. சாலவும் மதித்து இருக்கும் அறியாமையால் வரும் அற்ப மகிழ்ச்சி. எங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா, எங்கிட்ட அது இருக்குது தெரியுமா, எங்கிட்ட இது இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு அற்ப மகிழ்ச்சி. ஏன்? காலையில் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, முதல்ல நாம் இருப்போமா இருக்க மாட்டோம்னாவே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே என்னது, நமக்கு அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இப்படி. நமக்கெல்லாங்க ஒரு குறையும் கிடையாதுங்க, அது இருக்குது இருக்குதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? அது என்னது? நகை. இவை ஆணவ மலத்தினுடைய காரியங்கள், ஆணவ மலத்தினுடைய காரியங்கள். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஏதாவது இல்லாத ஏதாவது இருக்கா? ஃபுல் ஃப்ளஜ்டில் இருக்கு. எதையும் ஒன்றும் குறைவிலும் இல்லையா? இருக்க தான் செய்யுது. ஒன்று முதல்ல குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? அக்செப்டன்ஸ். முதல்ல என்ன இருக்கணும்? ஆமாங்க எனக்கு ஆணவமலம் இருக்குது, குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையாவது நமக்கு வேணும், குறைஞ்சபட்ச நேர்மை. ஆமாம், ஏன்னா இது புரிஞ்சாதாங்க பெருமாள் நமக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய கருணைன்னு தெரியும். ஒரு தகுதி நமக்கு இல்லை, இந்த குற்றங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, இறைவன் எனக்கு கொடுக்கின்ற அத்துணையும் கருணை. தகுதி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். தகுதி இல்லைங்கிறத உணர்ந்தாதான் கொடுத்ததே என்னது? கருணை தான். 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறவன் என்னங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கணுங்க, வாதியாட்ட போய் ஓய் 35 நான் போட்ட கிரேஸ் மார்க்கு தான், நீ என்ன எழுதியிருக்கு தெரியுமா, பேப்பரை கொடுக்கட்டுமா? என்ன இருக்குது பேப்பரில்? ஒன்றும் கிடையாது. எதோ ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு 35 போட்டால் 35 உனக்கு கம்மியாக தெரியுதா அப்படின்னு கேட்குற கேஸ் தான் நாம் பண்ணலாம். நமக்கு போடுறதே கிரேஸ் மார்க், ஜஸ்ட்டு பாஸு. எங்கே எப்படியோ அந்த கூட்டத்தில் பூந்து திருநீர் பூசி போகல அப்படின்னு உள்ள அனுப்பிச்சி விட்டார் நம்மளை. இல்லைன்னா எங்கது சமணனாவோ பௌத்தனாவோ எவனா சுற்றிட்டு இருக்க வேண்டிய ஆளியா நான். புரியுதா? அதனால் நமக்கு பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாரு? உன் அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன், அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன், உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு சொல்கிறாரா இல்லையா? எல்லாம் நடுவில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ. நம்ம நால்வர் பெருமக்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த அவர் சென்ற வீதியிலே நமக்கு நம்பி ஆரூர பெருமானுக்காக பெருமான் அப்படியே திருவாரூரில் என்ன செய்கிறாரு? ஒரு முறைக்கு 2 முறை தூது போகிறார். போகிற போது அந்த பக்கம் இருந்த குருடு செவிடு கூணு எல்லாம் நிமிந்துருச்சு. குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சது, கூணன் நிமிந்தானா. ஏன்? அது பெருமான் அந்த வீதியில் போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் படுத்து தூங்கிட்டு இருந்தவனலாம். ஏன்னா பெருமாள் வீதியில் நடந்து போகிறார் இல்லையா? அப்படி நமக்கு ஏதோ ஞானிகள் வாழ்ந்த காலத்தில் எங்கேயாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரவாயின்னு எங்கேயாவது கடந்திருப்போம், ஏதோ அருகும்புல்லாக்கு இது கடந்திருப்போம், காலு கீழே நம்ம மேலே பட்டிருந்துருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு இந்த அறியாமை என்பது மிக மிக ஒரு கொடுமையான தன்மை. அதை நீக்கிறதுக்கு பெருமான் தான் அருள் செய்யணும். சரி, அடுத்தது கண்மம்.